Dear students, today we are going to study about the most important church historiographer, Saint Augustine. அன்புக்கினிய மாணவர்களே, இன்றைய நாள் நாம் திருச்சபையின் வரலாற்று வரைவியலின் முக்கியமான வரலாற்றாசிரியரான புனிதர் செயின்ட் அகஸ்டின் உடைய வரலாற்று பணியினை படிக்க இருக்கின்றோம். Saint Augustine is considered to be the greatest historiographer of the church. He was a theologian, a philosopher, a preacher, a teacher, a poet, and profound political thinker. He, with his knowledge on politics, brought forward the book or wrote the book, The City of God, in 22 volumes. And the basic objective of the book was to stress that all God-made things are perfect and beautiful, and man-made things are imitative and imperfect. State was man-made, and hence it was an evil. And no form of state has proved to be satisfactory because the different forms of states have been made by man. The blade of a blade of grass is perfect and none can improve upon it because it is designed by God. But we cannot say the same thing regarding things created by man. Hence, all divine creations are sublime, and any creation from man is poor. Hence, that is why governments made by man are not suitable or not perfect, and hence God devised the church. The church is the city of God, his celestial kingdom. This was Augustine's opinion, Augustine's view, and his writing. His book, The City of God, is basically to stress this idea. அன்புக்கினிய மாணவர்களே, திருச்சபையின் கிறிஸ்துவ திருச்சபையின் மிக முக்கியமான வரலாற்று வரைவியலரில் வரலாற்று ஆசிரியர்களில் மிக முக்கியமானவர் புனிதர் செயின்ட் ஆகஸ்டின். இவர் ஒரு இறையியலாளர் என்று சொன்னால் இறைவன் கோட்பாடுகளை விவரிக்கக்கூடியவர், இறைவன் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை விவரிக்கக்கூடியவரை இறையியலாளர் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அவரை தியாலஜியன் என்று சொல்லுவோம். அதே போல் அவர் ஒரு பிலாசபர் என்று சொன்னால் தத்துவவாதி அல்லது தத்துவ ஞானி என்று சொல்லலாம். தத்துவங்களை பற்றி ஆராய்பவர், தத்துவங்களை எடுத்துரைப்பவர் பிலாசபர். ஆக செயின்ட் அகஸ்டின் ஒரு தியாலஜியன், ஒரு பிலாசபர், ஒரு பிரீச்சர் என்று சொன்னால் சமய போதகர், சமயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர், கிறிஸ்துவ சமயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னவர் செயின்ட் அகஸ்டின். அதே போல் ஒரு ஆசிரியர், டீச்சர், ஒரு கவிஞர் மற்றும் ஒரு அறிவார்ந்த ஆழ்ந்த அரசியல் சிந்தனையாளர் ஆக கருதப்பட்டார். அவர் தனக்கிருந்த அரசியல் ஞானத்தின் அடிப்படையில், தன்னுடைய அரசியல் சிந்தனைகளின் அடிப்படையில் எழுதிய புத்தகம் த சிட்டி ஆஃப் காட். இந்த புத்தகம் 20 தொகுப்புகளாக அல்லது 20 வரிசைகளில் 20 புத்தகங்களாக, ஒட்டுமொத்தமாக 20 புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் த சிட்டி ஆஃப் காட். 20 வால்யூம்ஸ், 20 வால்யூம்ஸ் கொண்ட ஒரு புத்தகம் தான் த சிட்டி ஆஃப் காட். இந்த புத்தகம் முழுக்க அவருடைய கருத்து, அவருடைய கூற்று என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில்
எந்த விடயங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவையோ அவை சீராகவும் சரியாகவும் இருக்கின்றன. எந்த விடயங்கள் எல்லாம் மனிதர்களால் படைக்கப்பட்டவையோ அவை குறைந்த தன்மை உடையவதாகவும் சீரானதாகவோ அல்லது சரியானதாகவோ இல்லை என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. உதாரணமாக அவர் புல், ஒரு புல் என்று சொன்னால் அதை நாம் வெறும் புல்தானே என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அவர் வாதிடுகிறார், ஒரு புல் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது, அதை யாராலும் அதை விட மேன்மையாக செய்துவிட முடியாது. நாம் புல் என்று ஒதுக்கி தள்ளுகிறோம். ஆனால் அதைவிட சீராக, அதைவிட சிறப்பாக யாராலையும் மெருகேற்றி விட முடியாது. ஏனென்று சொன்னால் அது இறைவனால் படைக்கப்பட்டது, அது மிக சரியாக மிக சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவையோ அவையெல்லாம் சீராகவும் சரியாகவும் இருக்கின்றன. எவையெல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டவையோ அவையெல்லாம் தாழ்ந்ததாகவும் மாறுதலுக்கு உட்படக்கூடியதாகவும் அது என்றைக்குமே சரியான ஒரு மாற்றாக இல்லாமலும் இருக்கின்றன என்பது அவருடைய வாதம். இந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் அனைத்துமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. ஆக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அரசுகள் என்பது என்றைக்குமே சீரானதாக சரியானதாக இருக்க முடியாது. ஆகையால் தான் மனிதனால் இன்று வரை ஒரு சரியான அரசியல் முறையை வகுத்து கொள்ள முடியவில்லை. ஆக மனிதன் உண்டாக்கிய அனைத்து அரசு முறைகளும் தாழ்ந்து போயிருக்கின்றன. அனைத்து அரசு முறைகளும் தன்னுடைய சிறப்புகளை இழந்திருக்கின்றன. அனைத்து அரசு முறைகளும் மாற்றப்பட வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது. இந்த வரிசையில் அவர் வாதிடுகிறார், திருச்சபை இறைவனால் உருவாக்கப்பட்டது, சிட்டி ஆஃப் காட் என்று சொல்கிறார். ஆக இந்த திருச்சபை என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் அது சிறப்பானதாக சரியானதாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். திருச்சபை என்ற வார்த்தை கிறிஸ்துவ சமயத்தை குறிக்கின்றது, அல்லது கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த அனைவரையும் குறிக்கிறது. திருச்சபை என்பது கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த அனைவரையும் குறிக்கின்றது. ஆக அவர் சொல்கிறார், கிறிஸ்துவ திருச்சபை என்பது இறைவனால் படைக்கப்பட்டது, அது என்றைக்குமே சரியானதாக சீரானதாக இருக்கும். ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் சரியானதாக சிறப்பானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் வாதிடுகிறார். ஆக அவருடைய புத்தகம் முழுக்க இந்த செய்தியைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். அந்த 20 வால்யூம்ஸிலும் அவர் வலியுறுத்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், திருச்சபை என்ற அரசு அல்லது திருச்சபை என்ற அந்த நிறுவனம் அனைத்து கிறிஸ்துவர்களையும் உள்ளடக்கி அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சபை, அந்த சபை என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக அது சரியானதாக இருக்கும், சரியான மாற்று அரசாக இருக்கும் என்று அவருடைய வாதமாக இருக்கின்றது. Saint Augustine believes that the church is a divine foundation and the purpose of the church is to realize heavenly vision on earth. Hence he says that the kingdom of church is a reflection of kingdom of heaven. And he says that earthly and heavenly cities are inextricably intermingled. And he further states that until last day of judgment, they will not be wholly separate. And
The purpose of history is to indicate how one is slowly replaced into another. And with the help of historical consciousness, he says, we have to realize that nations have prospered when the ideals of the city of God upheld, and disaster has fallen when those ideals were forgotten. And he further argues that the Roman Empire was built on sweat and blood of thousands, but it fades away before a single gospel, which gives solace and joy to a larger section of humanity. And he further states that city of God does not demand a single drop of blood, but just mercy. So, அன்புக்கினிய மாணவர்களே, செயின்ட் அகஸ்டின் திருச்சபை என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட சபை என்று அவர் வாதிடுகிறார். இறைவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பூமியில் உருவாக்குவதற்காக உருவாக்கிய சபை திருச்சபை என்று செயின்ட் அகஸ்டின் கூறுகிறார். இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் இறைவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பூமியில் உருவாக்குவதற்காக உருவாக்கினார் என்று அவர் சொல்கிறார். அதேபோல் பூமியில் திருச்சபை இருக்கின்ற வரை பூமியையும் இறைவனின் சொர்க்கமும் ஒரே சீராக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். இறுதி தீர்ப்பு நாள் வருகின்ற வரை பூமியும் சொர்க்கமும் ஒரே சீராக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் திருச்சபை அப்படி பூமியில் ஒரு நிலையை உருவாக்கும் என்று அவர் சொல்கிறார். வரலாறு எப்படி இந்த பூமி இறைவனின் திருச்சபையால் ஆட்கொள்ளப்பட்டு எப்படி இந்த பூமி இறைவனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து எப்படி இறைவனுடைய திட்டம் இங்கு அமலாகிறது, இந்த பூமியில் அமலாகிறது என்பதை பற்றி விளக்குவதுதான் வரலாற்றின் நோக்கம் என்று அவர் சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், வரலாற்றை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த தேசங்கள் எல்லாம் இறைவனின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வளம் பெற்றிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எந்த கோட்பாடுகள்லாம் இறைவனின் கோட்பாடை மறுத்திருக்கின்றனவோ அவை வீழ்ந்து போயிருக்கின்றன, வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் வரலாற்றின் நோக்கம் என்று அவர் நம்புகிறார். ஆக அவர் வாதிடுகின்ற போது சொல்லுகிறார், ரோமன் பேரரசு, ரொமானிய பேரரசு என்பது பல ஆயிரம் மக்களுடைய வேர்வையினாலும் இரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டது. ஆனால் அப்படி உருவாக்கி இருந்தாலும் அந்த ரொமானிய பேரரசு என்பது எந்த விதமான பயன்பாட்டையும் வழங்காது, எந்த விதமான வெற்றியையும் வழங்காது. ஏன் என்று சொன்னால் அது பைபிளில் வரக்கூடிய காஸ்பல். காஸ்பல் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் சொன்னோம், கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பைபிளில் புனிதர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் காஸ்பல் என்று அவர் சொல்கிறார். அகஸ்டின் சொல்கிறார், இப்படி ஒரு காஸ்பலுக்கு எதிராக, ஒரு காஸ்பலுக்கு முன்னாக இந்த ரோமானிய பேரரசின் வெற்றிகள் ஒன்றும் இல்லை. இவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகள், இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் பைபிளுடைய காஸ்பலுக்கு எதிராக ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த காஸ்பல் மனிதர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் வழங்குகின்றது என்று அவர் சொல்கிறார். மேலும் அவர் வாதிடுகிறார், இந்த ரொமானிய பேரரசு பிரம்மாண்டமான பேரரசாக உருவாக்குவதற்கு பலர் தங்களுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய வேர்வையை சிந்திருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய அரசு என்பது எந்த விதமான ஒரு
துளி ரத்தமும் இல்லாமல் உருவாக்கப்படுகின்ற அரசு. அது சந்தோஷத்தின் அடிப்படையில், அது அமைதியின் அடிப்படையில், அது மெர்சி என்று சொல்வோம், மெர்சியின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு அரசு என்று சொல்கிறார். ஆக செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய கூற்று என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவனின் அரசு இந்த உலகத்தில் ஏற்படும், அது திருச்சபையின் மூலமாக ஏற்படும். அந்த இறைவனின் அரசு இந்த உலகத்தில் எப்படி ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் வரலாற்றின் நோக்கம் என்று செயின்ட் அகஸ்டின் சொல்கிறார். இறைவனின் அரசு என்று சொல்லுகின்ற வேளையில் அவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ சமயத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையில் அரசுகள் அமையும் என்று அவர் நம்பினார். அந்த அடிப்படையில் அரசுகள் அமைவதை வரலாறுகள் விளக்கும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அரசுகள் விளங்குவது சிறப்பானதாக இருக்கும் என்று அவர் நம்பினார். அதை வரலாற்று மூலம் எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் உடைய நம்பிக்கையாக இருந்தது. Saint Augustine differentiates between the governments established by man or the state established by man and the state of God. He calls the state created by God as a city of God and the state created by man as a city of man. He says that the city of man is created by physical force, and it is because of this physical force law and order is established in a state established by man, and because of this law and order which is established by force, safety and security of people are guaranteed. Whereas he says that in city of God or the state initiated by God, the state would be built on divine love, morals and ethics, and will kindle a new light on the heart, in the heart. And again he says that in the city of man or the state established by man will be relative in importance, will be limited in scope, and will be transitory in nature. But the state established by God, that is the city of God, will be absolute in power, unlimited in scope, permanent in nature. And likewise, he says that while the state established by man confers on human beings strength, power and pride, the state of God, in city of God, man gets goodness, humility, love, justice and kindness. So he finally says that in city of God, people will be trained, in every individual will be trained to look inward, to enhance his emotions and intellect, and make it possible for man to live according to the will of God. So Saint Augustine, in his writings, he wanted to make the world a place which is amicable to the will of God. And his book, The City of God, has been written with this purpose. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் செயின்ட் அகஸ்டின் என்ற கிறிஸ்துவ திருச்சபையின் பாதிரியாரை பற்றி, அவருடைய வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே சொன்னோம், அவர் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும், மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் தாழ்வானதாகவும் சீர் அற்றதாகவும் குறைபாடோடும் இருக்கும். அந்த அடிப்படையில் அரசுகளும் அப்படிதான். மனிதன் இதுவரை கண்டுபிடித்த அரசுகள் எதுவுமே சரியானதாக இருந்ததில்லை. ஆக இந்த உலகுக்கு தேவை இறைவனின் அரசு என்று வாதிடுகிறார். அப்படி வாதிடுகின்ற வேளையில் அவர் இறைவனின் அரசுக்கும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற வேளையில் அவர் சொல்கிறார், மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற எந்த அரசும்
மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற எந்த அரசும் மனித பலத்தின் அடிப்படையில், மனிதனின் பலம் அல்லது அதிகாரம் பலம் போன்ற விஷயங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். ஆனால் இறைவனின் அரசில், அதாவது சிட்டி ஆஃப் காட் என்று அவர் சொல்கிறார், உலகத்தில் இறைவனின் அரசு ஏற்படுத்தப்பட்டு அந்த அரசு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது முழுமையான அன்பால், முழுமையான பாசத்தால், இறை நேசத்தால், முழுமையான நீதி நெறிகளை பின்பற்றக்கூடிய, ஒழுக்க மாண்புகளை பின்பற்றக்கூடிய, இதயத்தில் ஒரு புது வகையான ஒளியை ஏற்றக்கூடிய அரசாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆக இது அதிகாரத்தின் அடிப்படையில் அமையும், அது அன்பின் அடிப்படையில் அமையும். மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற அரசுகள் அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். ஆனால் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசுகள், இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அரசு அன்பால், நேசத்தால், நீதி நெறியால், ஒழுக்கத்தால் ஏற்படுத்தப்படும் என்று சொல்கிறார். அதே போல் மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற அரசு ஒவ்வொரு இடத்திலும் மாறுதலுக்கு உள்ளாகும் என்று சொன்னால், ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசும் மனிதனால் ஏற்படுத்த இன்னொரு அரசும் ஒரே சீராக இருக்காது. அது பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் வேறுபடும். அதே போல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அரசின் எல்லை என்பது குறுகியது. அந்த எல்லைக்கு ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அரசுகளுக்கு எல்லை உண்டு. அதே போல் அது கண்டிப்பாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது மாறுதலுக்கு உட்படுத்தப்படும். ஆனால் இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அரசு உறுதியானதாக இருக்கும், இறுதியானதாக இருக்கும், அது எல்லையற்ற அரசாக இருக்கும், அது நிலையான அரசாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதேபோல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அரசுகள் மனிதர்களுக்கு பலத்தை வழங்குகிறது, பெருமையை வழங்குகிறது, அதிகாரத்தை வழங்குகிறது. ஆனால் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அரசில் மனிதர்கள் நன்மையை பேணுகிறார்கள், அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், நீதியை பெறுகிறார்கள். இது போன்ற நற்பண்புகளோடு அமைந்திருக்கக்கூடிய அரசாக இறைவனின் அரசு இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதே போல் அவர் மேலும் சொல்கிறார், இறைவனின் அரசில் மனிதர்கள் வெளிநோக்கி பார்ப்பதல்ல, புறத்தை பார்ப்பதல்ல, ஒவ்வொருவரும் தங்களுடைய அகத்தை பார்க்கிறார்கள். தங்களுடைய அகத்தை பார்த்து தங்களுடைய அறிவாற்றலை, தங்களுடைய உணர்வு நிலைகளை மேம்படுத்தி இறைவனுடைய எண்ணத்துக்கு உட்பட்டு, இறைவனுடைய எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு, இறை கொள்கைக்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்கள் என்று அகஸ்தின் சொல்லுகிறார். ஆக அவர் முழுக்க இந்த உலகத்தில் இறைவனின் அரசு உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த இறைவனின் அரசு என்பது திருச்சபை உருவாக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். This book, The City of God by Saint Augustine, though it sounds to be a spiritual work, is more political. It has a definite aim, an aim to establish a theocratic state. It argues that a theocratic state where the divine law is enforced is the best state and is a way by means of which the kingdom of God can be established on the earth. This book and the theory it propounded became very dominant in the Middle Ages. Theodosius the Roman emperor who proscribed paganism and made Christianity state religion, was influenced by this theory. And later the greatest popes like Gregory VII, Alexander III, Innocent III, all claimed supremacy over the empire
based on this theory. Hence, this book is political work, and it can be compared with Plato's Republic, Sir Thomas More's Utopia, Bacon's Atlantis, and Campanella's City of the Sun. So, this is a theory, a book on political theory, and it came to play an important role in historiography. அன்புக்கினிய மாணவர்களே, செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய சிட்டி ஆஃப் காட் என்கின்ற புத்தகம் ஒரு ஆன்மீக கோட்பாடு போன்று நமக்கு தோன்றினாலும் அது ஒரு அரசியல் கோட்பாடு. ஏன் என்று சொன்னால் அது ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைக்கின்றது. ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறது. அது ஒரு தியோக்ரட்டிக் ஸ்டேட் உருவாக்க நினைக்கிறது. ஒரு தியோக்ரட்டிக் ஸ்டேட் என்று சொன்னால் அந்த அரசில் சமய கொள்கைகள், சமய கோட்பாடுகள், சமய விதிமுறைகள் முதன்மை பெறும். சமய விதிமுறைகளின் அடிப்படையில் ஒரு தியோக்ரட்டிக் ஸ்டேட் அமையும். ஒரு தியோக்ரட்டிக் ஸ்டேட்டில் சமய அடிப்படையில் சமய சட்டங்களை பின்பற்றி அந்த அரசுகள் அமைத்திட முற்படுவார்கள். அப்படி செயின்ட் அகஸ்டின் அவர்கள் ஒரு புதிய அரசை உருவாக்க நினைத்தார். அந்த அரசு சமய கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்று அவருடைய புத்தகத்தில் அவர் வாதிட்டார். இவருடைய இந்த புத்தகம் சொல்லக்கூடிய கோட்பாடு என்பது இடைக்காலத்தில் ஒரு மிக முக்கியமான கோட்பாடாக, மிக வலிமை வாய்ந்த ஒரு கோட்பாடாக திகழ்ந்தது. இடைக்கால உலகத்தில் இவருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன, அல்லது இவருடைய கோட்பாட்டை ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணியது. உதாரணமாக, ரோமானிய பேரரசர் முதலாம் தியோடோசியஸ் என்பவர் கிறிஸ்துவ சமயத்தை ரோமானிய சாம்ராஜ்யத்தின் அரசு சமயமாக அறிவித்தார். முதலாம் தியோடோசியஸ் பாகனிசம் என்று அந்த காலகட்டத்தில் மக்கள் பின்பற்றி வந்த சமயத்தை நீக்கிவிட்டு கிறிஸ்துவ சமயத்தை ரோமானிய பேரரசின் சமயமாக அறிவிப்பதற்கு இந்த புத்தகத்தின் மூலமாக வந்த கோட்பாடு மிகவும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பாகனிசம் என்று சொன்னால் அன்றைய ரோமானிய பேரரசர்கள் கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ரோமானிய பேரரசில் வாழ்ந்த மக்கள் பல்வேறு கடவுள்களை வணங்கினார்கள். அப்படி பல்வேறு கடவுள்களை வணங்கிய அந்த முறையை பிற்கால வரலாற்று ஆசிரியர்கள் பாகனிசம் என்று எழுதினார்கள். அந்த சமய முறையை நீக்கிவிட்டு கிறிஸ்துவ சமய முறையை முதலாம் தியோடோசியஸ் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் அறிவிப்பதற்கு ரோமானிய பேரரசின் அரசின் சமயமாக கிறிஸ்துவ சமயத்தை அறிவிப்பதற்கு இந்த புத்தகத்தில் வரக்கூடிய கோட்பாடுகள் அடிப்படை காரணமாக அமைந்திருந்தன. அதேபோல் நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்துவ திருச்சபையின் தலைமை, அதாவது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவ திருச்சபை என்பது போப்பின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றது. ஒரு போப் என்பவர் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ திருச்சபையையும் கட்டுப்படுத்தக்கூடிய முதன்மையானவராக இருக்கிறார். 11ஆம் நூற்றாண்டில் மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் வந்த சில போப்புகள் தாங்கள் எந்த அரசருக்கும் கட்டுப்பட வேண்டியது இல்லை, அரசுகள் தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய கோட்பாடுகளை முன்மொழிந்தனர். உதாரணமாக,
கிரிகரி 7 என்கின்ற போப்பும், 3ஆம் அலெக்சாண்டர் என்கின்ற போப்பும், 3ஆம் இன்னசென்ட் என்கின்ற போப்பும் செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அரசர்களை விட போப்புகள் வலிமை வாய்ந்தவர்கள், அரசர்கள் மீது போப்புகள் கட்டுப்பாடு செலுத்தக்கூடியவர்கள், அரசர்கள் போப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள், அரசு போப் அவர்களுடைய மேற்பார்வையில் போப் அவர்களுக்கு அரசில் தலையிடக்கூடிய உரிமை உண்டு, அரசு என்பது போப் அவர்களுடைய மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்று வாதிட்ட இந்த போப்புகள் செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் வாதிட்டார்கள். ஆக இந்த புத்தகம் என்பது, சிட்டி ஆஃப் காட் என்ற இந்த புத்தகம் என்பது ஒரு ஆன்மீக ஆவணம் போன்று காட்சியளித்தாலும் தோற்றமளித்தாலும் இது ஒரு அரசியல் ஆவணம். இது கிரேக்க எழுத்தாளர் பிளாட்டோ எழுதிய ரிபப்ளிக்கு, சர் தாமஸ் மன்றோ எழுதிய உட்டோப்பியாவுக்கு, பேக்கன் எழுதிய அட்லாண்டிஸ் போன்று, கேம்பனலா எழுதிய சிட்டி ஆஃப் த சன் போன்ற ஒரு புத்தகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். நமக்கு தெரியும், பிளாட்டோ என்பவர் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி. அவர் ரிபப்ளிக் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தின் அடிப்படை நோக்கம் ஒரு நல்ல அரசு எப்படி அமைந்திட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் 17ஆம் நூற்றாண்டில் இருந்த சர் தாமஸ் மோர் யூட்டோப்பியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் கூட ஒரு நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் சர் பிரான்சிஸ் பேக்கன் என்று சொல்லப்படுபவர் அட்லாண்டிஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலும் அடிப்படை தத்துவம் என்னவென்று சொன்னால் ஒரு நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று. கேம்பனல்லா என்பவர் சிட்டி ஆஃப் த சன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதுவும் அடிப்படையில் ஒரு நல்ல அரசு எப்படி அமைந்திட வேண்டும் என்ற இது போன்ற ஒரு அரசியல் தத்துவமாகத்தான் செயின்ட் அகஸ்டின் அவர்களுடைய சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகமும் பார்க்கப்படுகிறது. இந்த புத்தகங்களுக்கிடையே நிறைய வேறுபாடு இருக்கிறது. பிளாட்டோவுடைய ரிபப்ளிக், சர் தாமஸ் மோருடைய உட்டோப்பியா, பேக்கன்ஸ் அட்லாண்டிஸ், இதில் தியோக்ரசி அல்லது சமயம் சார்ந்த அரசை உருவாக்கக்கூடிய முன்னெடுப்புகள் இல்லை. ஆனால் செயின்ட் அகஸ்டின் ஒரு நல்ல அரசை பற்றி பேசுகிறார். பேசுகின்ற வேளையில் அவர் சமய அடிப்படையில் அமைகின்ற அரசே சிறந்த அரசாக இருக்கும் என்று வாதிடுகிறார். ஆக இது ஒரு அரசியல் தத்துவமாக பார்க்கப்படுகின்றது. இது வரலாற்று வரைவியலில் ஒரு முக்கியமான கோட்பாடாக கருதப்படுகின்றது. ஆக இவர் எழுதிய இந்த புத்தகமும் இது ஏற்படுத்திய தாக்கமும் வரலாறையும் வரலாற்று வரைவியலையும் மிக ஆழமாக பாதித்திருந்தது. இந்த காணொளியானது திரு பி ஷேக்கலி அவர்களுடைய மேக்மிலன் பிரசுரத்தால் பிரசுரிக்கப்பட்ட ஹிஸ்டரி இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. This presentation was made with the help of the book History, Its Theory and Method, authored by B. Shekhali Saab and published by Macmillan India. Thank you.